நயன்தாராவுக்கு நீதிமன்றம் வெச்ச ஆப்பு. நயன்தாரா ஆணவத்தை அடக்கிய தனுஷ். நயன்தாரா தனுஷ் இருவருக்கும் இடையில் மோதல் உச்சக்கட்டத்தை எட்டி இவர்கள் பஞ்சாயத்து நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. நானும் ரவுடிதான் படம் தொடர்பாக அந்த படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ் அனுமதி இல்லாமல் நயன்தாரா அவருடைய டாக்குமெண்ட்ரி படத்தில் பயன்படுத்தியது மிகப்பெரிய மோதலாக இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட்டது. தனுஷ் தயாரித்த நானும் ரவுடிதான் படம் தொடர்பான காட்சிகளை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் தனுஷுக்கு எதிரான பக்கமாக நயன்தாரா வெளியிட்ட அறிக்கை தனுஷை கோபமடைய செய்தது. இதனைத் தொடர்ந்து நயன்தாரா ஆணவத்தை அடக்கி தக்க பாடம் புகட்டுவேன் என நயன்தாரா மீது தனுஷ் தரப்பில் வழக்கு தொடர்ந்து அந்த நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் நடிகை நயன்தாரா, இயக்குனர் விக்னேஷ் சிவன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக நடிகர் தனுஷ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்க வேண்டும் என்று நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நெட்ஃபிளிக்ஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர், திரைப்படத்தில் இடம்பெறாத படப்பிடிப்பு காட்சிகளுக்கு வண்டர்பார் நிறுவனம் பதிப்புரிமை கோர முடியாது எனவும், படப்பிடிப்பு காட்சிகள் 2020ஆம் ஆண்டே வெளியான போதும் தாமதமாக 2024ஆம் ஆண்டுதான் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வழக்கை காப்பிரைட் சட்டத்தின் கீழ் தொடர முடியாது என்றும், இந்த காட்சிகள் கடந்த 2020ஆம் ஆண்டை முதலே பொதுத்தளத்தில் உள்ளதாகவும், மூன்றாவது நபர்தான் இந்த காட்சிகளை எடுத்ததாகவும் அவர் வாதிட்டார். மேலும் இந்த ஆவணப்படம் தொடர்பாக கடந்த 2024 டிசம்பர் 11ஆம் தேதி தனுஷிடமிருந்து நெட்ஃபிளிக்ஸுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது என்றும், அந்த ஆவணப்படம் வெளியான ஒரு வாரம் கழித்துதான் தனுஷ் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டதால் இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். இதற்கு தனுஷின் வண்டர்பார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், நானும் ரவுடிதான் படத்தில் பயன்படுத்தப்பட்ட காட்சியில் அனைத்தும் தனக்கு சொந்தம் என்றும், ஆவணப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்ட போது 3 வினாடி காட்சிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது தெரிய வந்ததாகவும், உடனடியாக அந்த காட்சிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க கூறிய போது அதற்கு நயன்தாரா தரப்பில் வெளிப்படையாக பதிப்புரிமைக்காக நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பொதுவெளியில் கடிதம் எழுதினார் என்று தனுஷ் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இந்த நிலையில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ், வண்டர்பார் நிறுவனத்தின் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என நெட்ஃபிளிக்ஸ் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் வண்டர்பார் நிறுவனத்தின் தரப்பில் தனுஷ் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இந்த நிலையில் தற்போதைய சூழலில் இந்த வழக்கு நயன்தாரா தரப்புக்கு எதிராகவும் நடிகர் தனுஷுக்கு சாதகமாகவும் இருந்து வரும் சூழலில் எதிர்வரும் காலத்தில் இந்த வழக்கின் தீர்ப்பு தனுஷுக்கு சாதகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதால் தனுஷுக்கு நஷ்ட ஈடு தொகையாக நயன்தாரா கொடுக்க வேண்டும் என தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்கின்றனர் சட்ட வல்லுநர்கள். உங்கள் தின சேவல்.